It is God's will that there should be a light shining for him in every land at all times. ஒவ்வொரு தேசத்திலும் எல்லா நேரங்களிலேயும் தேவனுக்கென்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. But God cannot force people. ஆனால் தேவன் மக்களை அவர் நிர்பந்திப்பதில்லை. He invites us, but if we don't respond, he will not force us. அவர் நம்மை அழைக்கிறார், அதற்கு பதில் கொடுத்து நாம் செல்லாவிட்டால் அவர் நம்மை கட்டாயப்படுத்தி இழுக்க மாட்டார். One of my burdens for the last few years has been that God will raise up brothers in our churches who can lead the churches forward in the next generation. வரக்கூடிய அடுத்த தலைமுறையிலே சபைக்கு தலைமை பொறுப்பெடுத்து சபையை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அடுத்த தலைமுறை எழுப்ப வேண்டும் என்பதே கடந்த ஒரு சில ஆண்டுகளாக என்னுடைய பாரமாய். You know, people who are say 20-25 years younger than me, என்னை காட்டிலும் 20-25 வயது குறைந்தவர்கள், God needs people like that. தேவனுக்கு அது போன்ற மக்கள் தேவை. In every generation, Paul had a Timothy. பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு இருந்தார். ஒவ்வொரு சந்ததியிலும் we read how sad it was in the first century that the churches in Revelation 2 and 3 were in such a bad condition. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2-3 அதிகாரங்களிலே வாசிக்கிறது போல முதல் நூற்றாண்டிலேயே எந்த அளவுக்கு சபை சீர்கெட்டு விட்டது, பின்வாங்கி போய்விட்டது என்பதை வாசிக்கும் பொழுது துக்கமாக இருக்கிறது. One of the best churches was Ephesus. மிக நேர்த்தியான சிறந்த சபை ஒன்று இருக்குமானால் அதுதான் எபேசு சபை. We know that was the best because it was Paul's letter to the Ephesians. There's nothing to correct, but he teaches some very wonderful things. அது நேர்த்தியான சபை என்று எப்படி நாம் அறிகிறோம் என்று சொன்னால், நீங்கள் அந்த எபேசு சபையினருக்கு பவுல் எழுதின கடிதத்தை பார்த்தால் அதிலே ஒரு காரியத்தை கூட அவர்களை குறை சொல்லி அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. அவர் மிக நேர்த்தியான காரியங்களை பேசுகிறார். He never spent more time in any place as in Ephesus. He spent 3 years he lived there. வேறு எந்த இடத்திலும் அவ்வளவாய் நீண்ட காலத்தை அவர் செலவு செய்யவில்லை. எபேசுவிலே மட்டும் 3 ஆண்டுகள் இரவும் பகலுமாய் நேரத்தை செலவு செய்தார். But about 25-30 years after Paul died, ஆனால் பவுல் மரித்து 25-30 ஆண்டுகள் கழித்து that church in Ephesus has become so bad that God says, I'm going to remove the lampstand from your midst. உன்னுடைய மத்தியிலிருந்து விளக்குத்தண்டை நீக்கி போடுவேன் என்று ஆண்டவரே சொல்லக்கூடிய அளவுக்கு 30-35 ஆண்டுகளிலே மிகவும் அந்த சபை பின்வாங்கி போய்விட்டது. A church that started so well, மிகவும் நேர்த்தியாய் ஆரம்பித்த அந்த சபை, God has rejected it. தேவன் அதை தள்ளிவிட்டார். And it's not only in the first century. முதல் நூற்றாண்டிலே மட்டுமல்ல, this has happened century after century after century. ஒரு நூற்றாண்டின் பின் இன்னொரு நூற்றாண்டாக இது நடந்து கொண்டே வருகிறது. And if you read the history of the church in the last 20 centuries, கடந்த 20 நூற்றாண்டுகளாக சபையின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், there are different times when God raised up somebody to proclaim some truth. ஒரு சில சத்தியங்களை அறிவிக்கும்படியாக வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு தேவனுடைய நபர்களை எழுப்பினார். And whether it was Martin Luther or anybody, they were opposed and attacked by all the other Christians. மார்ட்டின் லூத்தராக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அப்படி சத்தியத்தை பிரகடனப்படுத்துகிறவர்களை மற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் எதிர்த்தார்கள். அவர்கள் பயமுறுத்தினார்கள். Today we look back at Martin Luther, John Wesley and say they were great men of God. இன்றைக்கு நாம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி இவர்கள் மிகப்பெரிய தேவ மனிதர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறோம். But in their lifetime they were attacked like anything. ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள். Particularly if they try to establish a church. குறிப்பாக அவர்கள் சபையை நிறுவ முயற்சித்தார்கள். Even in India, I found a man like Brother Bakht Singh was attacked criticized by so many Christians. நம்முடைய தேசத்திலேயும் சபையை ஸ்தாபித்த பக்த் சிங் அவர்களும் பல சமயங்களிலே அவர் தாக்கப்பட்டார், குறை சொல்லப்பட்டார். See, if you don't try to build a church, நீங்கள் சபையை கட்ட முயற்சிக்கவில்லை என்றால், just preach about a holy life, பரிசுத்த வாழ்க்கை மட்டும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால், then you don't face an opposition. எந்த ஒரு எதிர்ப்பையும் நாம் சந்திக்க மாட்டோம். You take a man like Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங் எடுத்துக்கொள்ளுங்கள். In his lifetime nobody opposed him. After his death also nobody opposed. அவர் வாழ்நாள் முழுவதுமாக யாரும் அவர் எதிர்க்கவில்லை. அவர் மரித்து போன பிறகும் யாரும் அவர் எதிர்க்கவில்லை. Everybody admired him. எல்லாருமே அவரை பார்த்து வியப்படைந்தார்கள். I think he was one of India's greatest saints. இந்திய தேசம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று நாம் சொல்லலாம். But he had no light on the church. ஆனால் சபையை குறித்து ஒரு வெளிச்சம் அவர் பெறவில்லை. He allowed people to stay in their own dead churches. அவர் மக்கள் தாங்கள் அந்தந்த செத்த சபைகளை இருக்கும்படி அனுமதித்து விட்டார். And
We have also many great preachers in Tamil Nadu and India. இன்றைக்கும் தமிழகத்திலும் இந்திய தேசத்திலேயும் மிகப்பெரிய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். They don't try to start a church. They try to make people holy and be where you are. அவர்கள் சபையை ஸ்தாபிக்க முற்படவில்லை, ஆனால் பிரசங்கித்து விட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். Nobody will trouble them. யாருமே அப்படிப்பட்டவர்களை தொந்தரவு செய்வதில்லை. The reason we have faced opposition for more than 30 years கடந்த 30 ஆண்டுகளாக எதிர்ப்பை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காரணம் is என்னவென்றால், because we say God is not only interested in a holy life, தேவனுக்கு பரிசுத்த வாழ்க்கையில மட்டுமே பிரியமில்லை, but he wants to gather people in a family as a church. ஒரு சபையாக ஒரு குடும்பமாக தேவன் கட்ட விரும்புகிறார் என்று நாம் சொல்கிறோம். And then the gates of hell start fighting against it, like Jesus said. இயேசு சொன்னது போலவே இப்படி நாம் ஒரு குடும்பமாகிய சபையை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல் எல்லாம் எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. But if we are faithful, gates of hell can never overcome. ஆனால் நாம் மட்டும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. Then how did the gates of hell overcome in Ephesus and Thyatira and Sardis? எபேசு, தியத்தீரா, சர்தை இங்கே உள்ள சபைகளுக்கு மீளாக எப்படி பாதாளத்தின் வாசல்கள், Laodicea? லவோதிக்கேயா சபை? That's because the leaders were unfaithful. ஏனென்றால் அந்த தலைவர்கள் உண்மையுள்ளவர்களாக இல்லை. The first generation were godly men. முதல் தலைமுறையில் இருந்தவர்கள் எல்லாரும் தேவபக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். The next generation just lived on the glory of the first generation. அடுத்த தலைமுறையினர் முந்தின தலைமுறையினுடைய மகிமை வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So as I've studied all this history in the Bible and subsequent 20 centuries, ஆகவே அதற்கு பிறகு உள்ளதான 20 நூற்றாண்டுகளாக உள்ள சபை சரித்திரம் வாசிக்கும் பொழுதும் வேதத்தை படிக்கும் பொழுதும் I've learned one thing, ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். that if you know only the doctrine and the pattern, நீங்கள் உபதேசத்தையும் முறைமையை மட்டுமே கற்றுக்கொண்டிருந்தால் your church will die. அந்த சபை மரித்துவிடும். The reason why God used men in these 20 centuries is because they knew God. இந்த 20 நூற்றாண்டுகளாக மனிதர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தியதற்கு காரணம் அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். John Wesley knew God. ஜான் வெஸ்லி அவர் தேவனை அறிந்திருந்தார். His followers knew the doctrine. ஆனால் அவரை பின்பற்றினவர்கள் உபதேசத்தை மட்டுமே அறிந்திருந்தார்கள். Look at the Salvation Army. சால்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை என்ற சபையை பாருங்கள். It's not, when it started in 1800, it was not like we see today. இன்றைக்கு பார்க்கிறது போல அது ஆரம்பித்த 1800 ஆண்டுகளிலே இல்லை. It was such a mighty force for God in England. அன்றைக்கு இங்கிலாந்து தேசத்திலே தேவனுக்கென்று வலிய ஒரு சேனையாக இருந்தது. Because the man who started it knew God. ஏனென்றால் அந்த நிறுவனத்தை அது நிறுவியவர் அவர் தேவனை அறிந்திருந்தார். The others just had the doctrine. மற்றவர்கள் அந்த உபதேசத்தை மட்டும் அறிந்திருந்தார்கள். You can continue a church with doctrine, it will die. நீங்கள் உபதேசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சபையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தால் அது மரித்துவிடும். The great need is for people to lead who know God. பெரிய தேவை என்னவென்றால் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் தலைவர்களாக வர வேண்டும். I've seen this consistently. நான் தொடர்ந்து இதை பார்த்திருக்கிறேன். The founder of a movement knows God, his followers know the doctrine. ஒரு நிறுவனத்துடைய தலைவர் அவர் தேவனை அறிந்திருக்கிறார், அதை பின்பற்றுகிறவர்கள் உபதேசத்தை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். And you can't build the church with doctrine. சபையை நீங்கள் உபதேசத்தை மட்டும் வைத்து கட்ட முடியாது. Doctrine is important. We need, it's like having 10 fingers, 10 toes, very important. 10 விரல்களும் கால்களிலே 10 விரல்களும் போல தான் உபதேசம் முக்கியமானது தான், தேவைதான். But knowing God is like having life in the body. ஆனால் தேவனை அறிந்து கொள்வது என்பது இந்த சரீரத்தில் ஜீவனை பெற்றிருப்பது, உயிரை பெற்றிருப்பது போல. Otherwise it's like a dead body who's got 10 fingers, 10 toes, all the doctrines are there. இல்லாவிட்டால் அது மரித்து போன சரீரம், ஆனால் விரலை எண்ணி பார்த்தால் நன்றாக நேர்த்தியாக சரியாக இருக்கிறது. You know, once I asked the Lord a question. ஒரு முறை நான் தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். God is not upset if we ask him questions. தேவனிடத்தில் கேள்வி கேட்டால் அவர் மனதாங்க அடைய மாட்டார். If your little 3-year-old asks you a question, உங்களுடைய 3 வயசு பையன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், he wants to know. அவனுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். So I sometimes sit in God's lap as my father. நான் சில சமயத்திலே தேவனுடைய மடியில உட்கார்ந்து கொண்டு அவரை என்னுடைய தகப்பனை போல எண்ணி, I say, Lord, I am only a 3-year-old, I've got some questions. எனக்கு 3 வயசு ஆகுது ஆண்டவரே, நான் எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது என்று கேட்கிறேன். And God answers me. தேவன் எனக்கு பதில் கொடுக்கிறார். One question is this. ஒரு கேள்வி இதுதான். I said, Lord, we have got 1,200 or 120 crores of people in India. ஆண்டவரே, இந்திய தேசத்திலே 120 கோடி மக்கள் இருக்கிறார்கள். What a huge number that is. எவ்வளவு திரளான மக்கள். Don't you love them? அவர்களை நீங்கள் நேசிக்கவில்லையா? Where are the prophets to lead them? அவர்களை நடத்துவதற்கு தீர்க்கதரிசிகள் எங்கே? We need hundreds of prophets and apostles for 120 crore people. 120 கோடி மக்களை நடத்துவதற்கு நூற்றுக்கணக்கான அப்போஸ்தலர்களும் நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகளும் தேவை ஆண்டவரே. And this is the answer I got. இந்த பதிலை தான் நான் பெற்றுக்கொண்டேன். The Lord says, I chose number of people அநேக மக்களை நான் தெரிந்து கொண்டேன். when they were young.
அவர்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது தெரிந்து கொண்டேன், to be my prophets. என்னுடைய தீர்க்கதரிசிகளாக இருக்கும்படியாக. But somewhere along the way, as they grow up, they go off astray. ஆனால் அவர்கள் வளர்ந்து வரும்போது ஏதோ ஒரு இடத்திலே அவர் வழி தவறி போய்விட்டார்கள். They join some American organization to make money. பணம் சம்பாதிப்பதற்காக சில அமெரிக்க நிறுவனத்தை சேர்ந்து கொண்டார்கள். Or they marry some wrong girl who pulls them down. அல்லது தவறான ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த தவறான பெண் மூலமாக அவர்கள் கீழே நோக்கி இழுக்கப்படுகிறார்கள். Or when I begin to use them, their head becomes big and then I have to become their enemy. அல்லது நான் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய தலை உப்பி போகிறது, பெருமையினாலே அவருடைய சத்துருக்களாய் நான் மாறி அவர்களை தள்ள வேண்டியிருக்கிறது. And so after a few years, ஆகவே சில ஆண்டுகள் கழித்து the one whom I was training to be a prophet has fallen by the wayside. நான் தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தி பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த ஒரு நபர் வழியிலே விழுந்து விட்டார். That is why I have a great burden for the young people. ஆகவே தான் வாலிபர்களை குறித்து எனக்கு மிகப்பெரிய பாரம் இருக்கிறது. And the younger generation. வாலிப சந்ததி. That's why I say to people, don't look for a ministry. ஆகவே தான் ஊழியத்திற்கென்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். Seek after God. தேவனை தேடுங்கள். He will give you the ministry அவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுப்பார், which he knows you should have. நீங்கள் எந்த ஊழியத்தை கொண்டிருக்க வேண்டுமோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். If you are insecure, நீங்கள் பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும் you பொழுது will try to preserve your ministry. உங்களுடைய ஊழியத்தை எப்படியாவது நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று போராடுவீர்களானால், You know, like King Saul was so afraid that David would take his throne. தாவீது எங்கே என்னுடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொள்வானோ என்றதான ஒரு பயம் எப்பொழுதுமே சவுலை ஆட்கொண்டிருந்தது. He sensed the anointing has gone from me. என்னிடத்திலிருந்து அபிஷேகம் போய்விட்டதே என்பதை உணர்ந்து விட்டார். I can sense it. என்னால் உணர முடிகிறது. It's not like the old days. பழைய நாட்களைப் போல அல்ல. Now I see this anointing upon this young man. இப்பொழுது இந்த வாலிபன் மீது அபிஷேகம் இருக்கிறதை பார்க்கிறேன். Saul is afraid. சவுல் பயப்படுகிறார். You think he is concerned about the glory of God's name? தேவனுடைய நாம மகிமைக்காய் அவர் கரிசனைப்பட்டார் என்று எண்ணுகிறீர்களா? No, not at all. இல்லை. He wants to preserve his throne. தன்னுடைய சிங்காசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். For so many years I have told elder brothers, don't try to guard your throne like Saul. ஆண்டுகளாக நான் மூப்பர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், சவுலை போல எப்படியாவது சிங்காசனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாம். Follow Jesus who had a throne and gave it up and became a servant. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது, அதை விட்டு அவர் ஒரு வேலைக்காரனாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். You think all our CFC elders want to be servants? எல்லா CFC மூப்பர்களுமே அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? I hope so. நான் அப்படி நம்புகிறேன். But I have a fear that some of them love their thrones. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, அதை ஒரு சிலர் தங்களுடைய சிங்காசனத்தை அதிகமாக நேசிக்கிறார்களோ, And they are protecting it lest some other person come and take the throne. வேறு யாராவது இந்த சிங்காசனத்தை எடுத்து விடுவார்களோ என்ற பயத்தினாலே அதை அதிக முற்பட்டு பாதுகாக்க விரும்புகிறார்கள். They are following in the footsteps of King Saul. அவர்கள் சவுல் ராஜாவுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறார்கள். Saul managed to protect his throne for 10 years. ஆனால் சவுலுடைய முயற்சி தோற்கவில்லை. 10 ஆண்டுகள் தன்னுடைய சிங்காசனத்தை தக்க வைத்துக் கொண்டார். 10 years without the anointing. அபிஷேகம் இல்லாமல் 10 ஆண்டுகள் தன்னுடைய சிங்காசனத்தை பாதுகாத்துக் கொண்டார். 10 years without God. தேவன் இல்லாமலேயே 10 ஆண்டுகள் தக்க வைத்துக் கொண்டார். Because of his authority and he had some people around him to support him. தனக்கு அதிகாரம் இருந்தபடினாலே தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டும் He kept David away. அவன் தாவீதை தூர வைத்துக் கொண்டார். Pushed him out. தாவீதை தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருந்தார். But you can't fight with God. தேவனோடு கூட என்னைக்கும் போராட முடியாது. If God has got his hand on some David, I say don't fight with God. தேவனுடைய கரம் தாவீதின் மீது இருக்குமேயானால் தேவனோடு கூட போராட வேண்டாம். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். Say, Lord, ஆண்டவரே, I see your anointing on that person. இந்த நபரின் மீது உம்முடைய அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். It's time for him to move forward. ஆண்டவரே, முன்னே நோக்கி செல்வதற்கு அவருக்கு வேலை வந்து விட்டது. There is no seniority in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே மூப்பத்துவம் என்று Seniority is in government service. அரசு அலுவலகத்திலே தான் சீனியாரிட்டி. I must be promoted because I am senior to them. நான் இன்னாரை விட மூப்பு பெற்றவன், மூப்பின் அடிப்படையிலே எனக்கு வேலை உயர்வு வேண்டும். In the army, if they promote somebody to be chief of staff, the other fellow will go to the Supreme Court saying, I am senior to him. இந்த இராணுவத்திலே இராணுவ தளபதியாக ஒருவருக்கு உயர்வு கொடுத்தால் அது எனக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்வார்கள். There is no seniority in God's church. தேவனுடைய சபையை பொறுத்தவரை இங்கே மூப்பு என்ற உரிமையே கிடையாது. Only anointing. அபிஷேகம் மட்டுமே காரியம். And other people can know better than you whether you have an anointing. உங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறதா இல்லையா என்பதை மற்றவர்கள் நேர்த்தியாய் அறிந்து கொள்ள முடியும். Saul thought, yeah, I am anointed. சவுல் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் எண்ணிக்கொண்டிருந்தார்.
And a lot of people sitting around had no discernment. They thought, yeah, he's anointed. அங்கே சுற்றி உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்கும் பகுத்தறிவில்லை, ஆகவே அபிஷேகம் பெற்றவர் இவர்தான் But எண்ணிக்கொண்டிருந்தார்கள். there was one man called Samuel. He was the only one who had discernment. ஆகவே பகுத்தறிவு பெற்றிருந்த ஒரே ஒரு மனிதர் இருந்தார், அவர் பேர் தான் சாமுவேல். God told Samuel, he has lost the anointing. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த சவுலுக்கு அபிஷேகம் போய்விட்டது. It's only a discerning spiritual person who can recognize that you have lost the anointing. நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை ஒரு பகுத்தறியக்கூடிய அபிஷேகம் பெற்ற ஒருவரே அறிந்து கொள்ள முடியும். But 90% in the church don't have discernment, so they can sit and think that you are the great man of God. ஆகவே சபையில் உள்ள மீதி 90% அவர்கள் நீங்கள் தான் மிகப்பெரிய தேவ மனிதர் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். When the anointing is actually on some David. ஆனால் அந்த அபிஷேகம் கடந்து தாவீதுக்கு போய்விட்டது. That's why they couldn't accept Jesus. ஆகவே தான் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Who is this young carpenter coming up and preaching like this? யாரப்பா இளம் தச்சு தொழில் செய்கிறவர் இப்பொழுது வந்து பிரசங்கிக்கிறார்? We are all 60-year-old elders over here in the synagogue. நாங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவாலயத்தில் 60 வயது 70 வயது நிரம்பிய சீனியர்களாக இருக்கிறோம். இந்த ஆலிபன் யார்? Who is this? This is Joseph's son, carpenter. யோசேப்புடைய மகன், அவன் ஒரு தச்சு தொழில் செய்கிறவர். And these elders got so jealous when they saw the anointing, they wanted to take him to the cliff and throw him down and kill him immediately. இந்த இளம் வயதிலே உள்ள இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்தபொழுது எந்த அளவுக்கு பொறாமை கொண்டார்கள் என்று சொன்னால், அவரை மலை உச்சியிலே இருந்து கொண்டு போய் கீழே தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். Push him out of the church. We don't want him here. சபையை விட்டு வெளியே தள்ள வேண்டும், அவரை இங்கே இருக்க கூடாது. Because he is questioning my authority. என்னுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார். It's very sad. மிகவும் துக்கமான விஷயம். There are people who are following in the footsteps of Saul and the Pharisees. சவுலுடைய அடிச்சுவடுகள், பரிசேயருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற மக்கள்.